ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்பிசி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் தான். சரிங்களா, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோலக்ஸ் ஃபார்மேஷன். ரோலக்ஸ் ஃபார்மேஷன் ஏற்கனவே பிளாஸ்மா ப்ரோட்டீன்ல நம்ம வந்து படித்தோம். சரிங்களா, ஸோ காயின் ஷேப்பில் தான் இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகேட் ஆகும். சரிங்களா, ரைட், இது தான் நம்ம வந்து ரோலக்ஸ் ஃபார்மேஷன் சொல்கிறோம். தென் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ரைட், இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.092 to 1.101. சரிங்களா, ரைட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த செல்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த இஎஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எதை பொறுத்து இருக்குன்னா வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஷேப் ஆஃப் த செல் இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். சரிங்களா, செல்லோட சைஸ் வந்து முழுசாக வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் தான் 1.092 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கிள் செல் அனிமியா இல்லாட்டி வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மால் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி இதிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ப்ராப்பராக இருக்காது. சரிங்களா, தென் பேக்கட் செல் வால்யூம். பேக்கட் செல் வால்யூம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படித்தோம். ரைட், ஸோ இதில் வந்து பேக்கட் செல் வால்யூம் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய சுச்சுவேஷனில் எமர்ஜென்சி கண்டிஷனில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த பேக்கட் செல் வால்யூம் நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ரைட், இது வந்து டோனருக்கும் ரெசிபியன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணாங்க. சரிங்களா, ஏன்னா சில பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளட் டொனேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பிளட் வால்யூமில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசியாலஜிக்கலி இவங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த பேக்கட் செல் வால்யூம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்கட் செல் வால்யூமில் மற்ற செல்ஸை விட ஆர்பிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரைட், சரிங்களா, ஏன்னா வந்து கம்பேரிங் வித் அதர் செல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜர் இன் நம்பர். சரிங்களா, அதனால வந்து பேக்கட் செல் வால்யூம் வந்து ஆர்பிசி தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். நிறைய வந்து டைப் ஆஃப் வந்து பிளட் கேன்சர் இல்லாட்டி வந்து அனிமிக் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சு இல்லாட்டி ஆர்பிசி செல் வந்து கம்மியாக வந்து இருக்கு அப்படின்னா வந்து பேக்கட் செல் வால்யூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, லாஸ்ட் சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி. ரைட், சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீனில் வந்து படித்தோம். பிளாஸ்மா ப்ரோட்டீனில் வந்து பார்த்தீங்களா, ரைட், திடீர்னு ஒன்னோட ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா 4 செல் சேர்ந்து இருக்காது. ரைட், எல்லா செல்லும் வந்து ப்ராப்பராக ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 4 தான்.